Hello guys, welcome back to my channel AJMR. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம Infinix தரப்புல இருந்துட்டு அவங்களுடைய அப்கமிங் ஸ்மார்ட்போன்ஸ் ஆன Infinix Hot 9 சீரிஸ்ல வரக்கூடிய ஸ்மார்ட்போன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்துல பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So Infinix Hot 9 series. So இந்த Infinix Hot 9 seriesல வரக்கூடிய ஸ்மார்ட்போன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா Infinix Hot 9 and Infinix Hot 9 Proன்ற இந்த ரெண்டு ஸ்மார்ட்போன்ஸ் தான் வந்துட்டு இவங்க இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்மார்ட்ஃபோன் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துலேயே வந்துட்டு இது இந்தோனேஷியாவில் வந்துட்டு இவங்க அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதே ஒரு ஸ்மார்ட்ஃபோனை தான் வந்துட்டு இங்கே இந்தியாவிலும் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்களா இல்லை சில மாற்றங்கள் வந்துட்டு பண்ணி இந்தியாவில் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்களான்றது இப்போதைக்கு வந்துட்டு அவ்வளோவா கன்ஃபார்ம் ஆகப்படல. ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்திருக்கிற லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸை வந்துட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு அஃபிஷியலாக வந்துட்டு இது அவைலபிளாக இருக்கும். May 29 வந்துட்டு இதோடைய லான்ச் டேட் இந்தியாவில் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அஃபிஷியலான ஸ்பெக்ஸுக்கு. ஆனால் இப்போதைக்கு இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸோடைய லீக் ஆகிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸோடைய எக்ஸ்பெக்டட் ப்ரைஸிங் என்னவா இருக்கும்னு நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Infinix Hot 9 பற்றி நம்ம பேசும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு போன வருஷம் வந்துட்டு லான்ச் ஆயிருந்த Infinix Hot 8 என்ற இந்த ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்மார்ட் ஃபோனோடைய ஒரு சக்ஸஸரான ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்துட்டு இந்த Infinix Hot 9. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற அந்த டிஸ்பிளே பற்றி நம்ம பேசணும்னா Infinix Hot 9ல வந்துட்டு ஒரு 6.6 இன்ச்சஸ்க்கான எல்சிடி டிஸ்பிளே தான் வந்துட்டு இங்கே கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒரு சிங்கிள் பஞ்ச்-ஹோல் நாட்ச் கொண்ட ஒரு டிஸ்பிளேவாக தான் இது இருக்குன்ற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு லீக்ஸ் மூலியமாக தெரிய வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக என்ன பொறுத்த வரைக்கும் அதுவாக தான் இருக்கும். ஏன்னா இந்தோனேஷியாவில் இவங்க லான்ச் பண்ணும்போது அந்த ஒரு டிஸ்பிளேவோட தான் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு 5000 mAhக்கான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்துட்டு இங்கே நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற கேமரா. ஸோ கேமராஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Infinix Hot 9ல வந்துட்டு ஒரு 14 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி சென்சரும் ஒரு 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சரும் ஒரு 2 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் வந்துட்டு இங்கே கொடுக்க போகிறதா நம்மளுக்கு வந்துட்டு லீக்ஸ் மூலிமா தெரிய வந்திருக்கு. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு 2 மெகா பிக்சலுக்கான லைட் சென்சரோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி ஒரு குவாட் ரேர் கேமரா செட்டப்போட இவங்க எடுத்துகிட்டு வரதுக்கான சில வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அப்படி இல்லைனா இது ஒரு ட்ரிபிள் ரேட் பேக் கேமரா செட்டப்பாக தான் வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவும் வந்துட்டு இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த ஒரு சிங்கிள் பஞ்ச்-ஹோல் நாட்ச்லேருந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற அந்த ப்ராசஸர். ஸோ ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு Infinix Hot 9ல வந்துட்டு Helio A25 இந்த ஒரு சிப் செட்டை தான் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது கொஞ்சம் வந்துட்டு பழைய சிப் செட் தான். ஆனால் இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சூட்டபிளான ஒரு சிப் செட்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாமே வந்துட்டு Infinix Hot 8ல பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா Infinix Hot 9 வேரியன்ஸை பற்றி நம்ம பேசணும்னா இதில் வந்துட்டு நம்ம Infinix Hot 8ல பார்த்தா அதே மாதிரி ஒரே வேரியண்ட்டோட தான் வந்துட்டு இதையும் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த 4GB RAM ப்ளஸ் 64GB ஸ்டோரேஜ் கொண்ட இந்த ஒரு வேரியண்ட்டை தான் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ண போகிறதா நான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஒரே ஒரு வேரியண்ட்டோட தான் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணுவாங்க. என்னென்னா 2 கலர் வேரியன்ட்ஸ் வேணால் கொடுக்கலாமே தவிர ஸ்டோரேஜில் வந்துட்டு இந்த ஒரு வேரியண்ட்டோட தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு Infinix Hot 8 எந்த ஒரு ப்ரைஸுக்கு வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்களோ அந்த 7000 ரூபாய்ன்ற அந்த ஒரு ப்ரைஸுக்கே தான் வந்துட்டு இந்த Infinix Hot 9யும் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ண போகிறதா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ரூமர் வந்திருக்கு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்கன்றதை நானுமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு Infinix Hot 9 Proன்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா Infinix Hot 9 விட வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே வந்துட்டு கேமரா செக்ஷனில் வந்துட்டு இங்கே 16 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி சென்சர்லேருந்து இவங்க வந்துட்டு 48 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி சென்சர் இங்கே வைக்கிறாங்க. அண்ட் அதே நேரத்தில் ஒரு 8 மெகா பிக்சல்னா ஒரு 5 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் ப்ளஸ் ஒரு 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சரும் ஒரு 2 மெகா பிக்சலுக்கான லோ லைட்டோ இல்லை மேக்ரோ சென்சர் வந்துட்டு இவங்க கொடுக்க போகிறதா நம்மளுக்கு தெரிய வந்திருக்க லீக்ஸ் மூலியமாக. ஆனால் 48 மெகா பிக்சல் சென்சர் வந்துட்டு கண்டிப்பாக இதில் இருக்க போகிறதுங்கிறது ஒரு உறுதியான ஒரு விஷயமாகவே இப்போ நம்ம சொல்லலாம் Infinix Hot 9 Proவை பொறுத்த வரைக்கும். அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 12 மெகா பிக்சல்னா 8 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா வந்துட்டு இங்கே கொடுக்கப்படலாம்ன்ற மாதிரி இப்போதைக்கு நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளவா கன்ஃபார்ம் ஆகப்படலை. ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி 12 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கும் தான்
நாங்கள் வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் அதுக்கு அடுத்ததாக இருக்கிற சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெல் சிப்செட்டில். ஸோ சிப்செட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இவங்க மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா மீடியாடெக் உடைய ஹீலியோ G17ன்ற இந்த ஒரு சிப்செட்டோட வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணலாம்ன்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அப்படி ஒருவேளை அந்த சிப்செட் இல்லைனா கண்டிப்பாக இன்னும் ஒரு டவுன் கிரேடான ஏதாவது ஒரு மீடியாடெக் சிப்போட தான் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வரும்னு நினைக்கிறோம். ஸோ மோஸ்ட்லி அந்த 825ன்ற அந்த சிப்பை விட கொஞ்சம் பெட்டரான சிப்போட இவங்க வரலாம். ஆனால் நிறைய ரூமர்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா G17ன்ற இந்த ஒரு சிப்செட்டோட தான் வந்துட்டு இது லான்ச் ஆக போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் கிடையாது. அதே 6.6 இன்ச்சஸ் இல்லை 6.5 இன்ச்சஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு பஞ்ச்-ஹோல் நாட்ச் கொண்ட ஒரு LCD டிஸ்பிளே தான் வந்துட்டு இதுலையும் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அண்ட் அதே 5000 mAh பேட்டரி தான் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இவங்க ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஆனால் இதில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு 15 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு இது கன்ஃபார்ம் ஆகப்படலை. ஸோ மற்றபடி வேறு எல்லாமே வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் சிமிலரான ஒரு ஸ்பெக்ஸோட தான் இது வரப்போகுது. ஆனால் வேரியன்ட்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த Infinix Hot 9 Proவில் வந்துட்டு ஒரு 4GB RAM ப்ளஸ் 128GB ஸ்டோரேஜ்ன்ற இந்த ஒரு வேரியண்ட்டில் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே வேரியண்ட்டில் தான் லான்ச் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு இந்த 4GB ரேமும் 128GB ஸ்டோரேஜ்ன்ற இந்த ஒரு வேரியண்ட்டாக தான் இருக்கும்ன்ற மாதிரி இப்போதைக்கு வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் என்னவா இருக்கும்ன்றது இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா Infinix Hot 9 வந்துட்டு 7000 ரூபாய்க்கு இவங்க லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக Infinix Hot 9 Pro வந்துட்டு ஒரு 8500 ரூபாய் இல்லைனா அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச்குள்ளே தான் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு 1000 rupees இல்லைனா ஒரு 2000 rupees எக்ஸ்ட்ராவாக தான் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு கொண்டு வருவாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த 9000 rupeesன்ற இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச்குள்ளே தான் வந்துட்டு இந்த Infinix Hot 9 Pro வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணுவாங்க. அண்ட் Infinix Hot 9 ஏற்கனவே சொன்ன மாதிரி 7000 ரூபாய்ன்ற இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச்குள்ளே தான் வந்துட்டு அந்த ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த Infinix Hot 9 சீரிஸ் வந்துட்டு கண்டிப்பாக இன்னொரு ஒரு ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு சீரிஸாக மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு இங்கே இருக்குது. ஏன்னா அந்த கேமராஸ் அண்ட் அந்த டிஸ்பிளேக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் இப்போது கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சஸ்க்குள்ளே வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஸ்பெக்ஸோட லான்ச் ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஒரு ஆப்ஷனை நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா இல்லையான்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இதாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணி கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேங்க. ஸோ அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சந்தீப்.